ஹாய்ங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷீலாஸ் டைரி. நான் உங்கள் ஷீலா. இன்றைக்கி நான் இட்லி பொடி செஞ்சுட்டு அப்படியே உங்ககிட்ட கொஞ்சம் பேச போகிறேன். இன்றைக்கி காலையில் ஆரம்பிக்கும் போதே இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது அப்படின்னு மலைப்போடு ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு நினச்சேன். அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் வச்சாச்சு. பையனுக்கு அதே லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. எனக்கு மட்டும் பழைய சாதம் இருந்தது. அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆனியன் தோசை இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். எப்பயுமே வீக்லி ட்வைஸ் அப்பப்போ டஸ்ட்லாம் கொஞ்சம் டஸ்ட்டு தட்டி விட்டுட்டு அப்படியே க்ளீன் பண்ணுறது வழக்கம். அது அப்படியே பழக்கமாயிடுச்சு எனக்கு. அப்புறம் அப்படியே பொடி அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு 150 டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து எடுத்தீங்க அப்படின்னாக்கா மிளகா ஒரு 20 மிளகா வைக்கலாம். வரமிளகா அதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வரமிளகாவை ஃபஸ்ட்டு நான் லைட்டாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து கடலைப்பருப்பு, உளுந்து, கருப்பு உளுந்து இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிட்டேன். கருப்பு உளுந்து சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது உடம்புக்கும் நல்லது. மல்லி ரொம்ப கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது அதுவும் நல்ல வாசனை கொடுக்கும். அதனால் மல்லியும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து 1 டம்ளர், 20 மிளகா, கடலைப்பருப்பு 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். உளுந்து 1 டம்ளரில் 3/4 டம்ளர் வெள்ளை உளுந்தும் 1/4 டம்ளர் கருப்பு உளுந்தும் எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்தோம்னாக்கா ரொம்ப நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் நேரம் அந்த வாணலியில் சூடான வாணலியில் போட்டு வச்சோம் அப்படின்னாலே நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். அடுத்து பெருங்காயம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டேன். இது 2 பேட்சாக அரைச்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மிளகாவும் உப்பும் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா ரன் ஆகிடும் மிளகாவும் உப்பும் சேர்ந்து. அதுக்கப்புறம் இந்த பருப்பு வகையெல்லாம் போட்டு நல்லா ரன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டில் அப்படியே அள்ளி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். நிறைய உப்பு சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பத்தலைன்னா அதுக்கப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ரெண்டுத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது இது மலப்பாக தெரியாமல் நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லாயிருக்கும்.